ஏன் சபரிமலைக்குள்ள பெண்கள் அனுமதிக்க மாட்றாங்க? ஐயப்ப சுவாமிக்கு அப்படி என்னதான் வேணும்? உண்மையாகவே இதுக்கு பின்னாடி உள்ள சுவாரஸ்யமான அந்த புராண கதையை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புராணங்கள் படி ஐயப்ப சுவாமி ஒரு தீவிரமான பிரம்மச்சாரி. ஒரு நாள் ஐயப்ப சுவாமி மகிழை அப்படிங்கிற ஒரு அறைக்கே கொண்டு இருக்காரு. ஐயப்ப சுவாமி கையால் மகிழை கொல்லப்பட்டதால் அவளுக்கு சாப விமோச்சனை கிடைச்சிருக்கு. அப்போ மகிழை ஐயப்பன் சுவாமி கிட்ட நீங்கள் என்னை கல்யாணம் செஞ்சுக்கும்படி வேண்டினாங்க. அதுக்கு ஐயப்ப சுவாமி மகிழி கிட்ட, நான் ஒரு பிரம்மச்சாரி, என்னோட பக்தர்களுக்கு அருள் புரிய நான் எப்போது சபரிமலையில் தான் இருக்கணும், இருந்தாலும் உன்னோட வேண்டுதலை என்னால் நிராகரிக்க முடியாது. அதனால் ஐயப்ப சுவாமி மகிழி கிட்ட, எப்போ கன்னிசாமிகள் மாலை போட்டு சபரிமலைக்கு வராமல் நிறுத்தப்படுறாங்களோ அப்போதான் நான் உன்னை கல்யாணம் செஞ்சுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் மகிழை அப்படிங்கிற அறைக்கு கோவிலுக்கு வெளியே காத்திருக்கிறதாக சொல்கிறாங்க. ஐயப்பனோட இந்த தீவிரமான பிரம்மச்சாரி விரதத்தை காப்பாற்றுறதுக்காக இப்போ வரைக்கும் பொண்ணுங்களை அனுமதிக்கிறதே இல்லை. செப்டம்பர் 2018 உச்சநீதிமன்றம் பொண்ணுங்க யாராக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த கோவிலோட நம்பிக்கைகளை காப்பாற்றிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு ஐயப்ப சுவாமியை பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சுவாமியே சரணம் ஐயப்பான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.